பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஹாட் பேக் அண்ட் ஐஸ் பேக்னு சொல்லக்கூடிய ஒரு 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது எல்லாருமே காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் மெத்தட். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து ஹாட் பேக் கொடுக்கலாம், ஐஸ் பேக் கொடுக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ இருக்க காமனான விஷயம் வந்து எல்லாருக்குமே பாடி பெயின்ன்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதாவது கழுத்து வலியாக இருக்கட்டும், இல்லை ஷோல்டர் வலி, இல்லை முதுகு வலி, இல்லை இடுப்பு வலி, முட்டி வலி, கணுக்கால் வலி இருக்கட்டும். நிறைய பேருக்கு வந்து அடிபடுறது, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அடிபடுறது. இப்போ நம்மளுக்கே வந்து சப்போஸ் நம்ம பைக் ஓட்டும் போது சப்போஸ் இடிச்சிக்கிறது, இல்லை வந்து டோரில் வந்து கை மாட்டிக்கிறது, சடனாக வந்து ஏற்படக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சடனாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹாட் பேக் அண்ட் ஐஸ் பேக். சரிங்களா? ஈஸியாகவும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அண்ட் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? ஹாட் பேக் கொடுக்கறதுனால என்ன பயன் அண்ட் ஐஸ் பேக் கொடுக்கறதுனால என்ன பயன், யாரெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது வீடியோவில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் என்னன்னா, ஐஸ் பேக் கொடுக்கறதுனால என்ன ஆகும், ஹாட் பேக் கொடுக்கறதுனால என்ன ஆகும். ஐஸ் பேக் கொடுக்கும்போது உங்களுக்கு ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ சப்போஸ் உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா, அங்கே இருக்க அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம செல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல வந்து பிளட் வந்து கிளாட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நிறைய ஆன்டிஜன் வந்து இங்கே குவிய ஆரம்பிக்கும். அதனால தான் ஸ்வெல்லிங் ஆகிறதோ எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணணும், அது அளவுக்கு அதிகமாக வந்து சேரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஐஸ் பேக் கொடுத்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணுறோம். ஓகேவா? அந்த ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணும்போது தான் இங்கே இருக்க ஸ்வெல்லிங் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், அங்கே இருக்க பிளட் வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீக்கம் வருது அப்படின்னா ஐஸ் பேக் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? அந்த இடத்துல ஹாட் பேக் வச்சிங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து பிளட் ஃப்ளோ வந்து நிறைய ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா அக்யூட் பெயின் சொல்லுவோம்ல, அதாவது அடிபட்டு 1 வீக் உள்ள. ஓகேவா? அடிப்பட்டு 1 வீக் உள்ள நீங்கள் ஐஸ் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரிலீஃப் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து பெயின் வந்து நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பார்ட் வந்து மறுத்து போக ஆரம்பிச்சிடும். பெயின் லெவல் ரிடியூஸ் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கை நல்லா மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கையில் எந்த பார்ட்டில் அடிப்பட்டாலும் நிறைய பேருக்கு இப்போ முட்டியில் இடிச்சுக்கிறது ஆகட்டும், இல்லை வந்து ஷின் போன் இருக்குது பார்த்தீங்களா, முட்டி கீழே இருக்க போனில் வந்து இடிச்சுப்பாங்க நிறைய பேர். இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஐஸ் பேக் கொடுத்து அங்கே இருக்க கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அந்த ரத்தக்கட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு ஐஸ் பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவே வந்து நாள்பட்ட வலியாக இருக்குது, இல்லை வந்து இடிச்சுக்கிட்டீங்க, இல்லை வந்து ரொம்ப நாளாக வலி இருக்குது எனக்கு, இப்போ வந்து நிறைய ஜாயிண்ட் பெயினாக இருக்கட்டும், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மசில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் பெயினாக இருக்கும்போது மசில் வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைட்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாட் பேக் கொடுத்தீங்கன்னா மசிலோட எலாங்கேஷன், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே இருக்க சர்க்குலேஷன் நல்லா மூவ் ஆகும். அதாவது சர்க்குலேஷன் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து மசில் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும், ஹாட் பேக் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் ஹாட் பேக் எடுத்துக்கோங்க. அந்த ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் மெழுகு ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அண்ட் ஐஸ் பேக்கில் வந்து, அதாவது ஐஸ் வாட்டரில் வந்து மெழுகு ஊற்றுனா என்ன ஆகும்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ். அது அந்த மெழுகுன்றது நம்ம சதைஞ்சுக்கோங்களேன். ஹாட் பேக்கில் ஊற்றும் போது நல்லா வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும், சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கட்டியாகாது. அதுவே ஐஸ் வாட்டரில் ஊற்றிங்கன்னா சடனாக வந்து உங்களுக்கு கட்டிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், ஐஸ் பேக் கொடுத்து அக்யூட் பெயினுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஐஸ் பேக். அண்ட் ஹாட் பேக்குக்கு வந்து, அதாவது நாள்பட்ட வலி க்ரானிக் பெயினுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஹாட் வாட்டர் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எந்த வலிக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. சில பேருக்கு வந்து சடனாக வந்து மசில் கேட்ச் ஆகிற பெயின், அதாவது கிராம்ப் ஆகும் சொல்லுவாங்கள்ல, நெக் மசில்ஸ் பிடிச்சிக்கிறது. நிறைய பேர் வந்து இப்போ துணி துவைக்கிறதா இருக்கலாம் கையில், இல்லை வந்து வெயிட் ஏதாவது தூக்கிட்டு போகிறது, இல்லை பைக் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிறது, இதெல்லாம் என்னங்கன்னா மசில் பேக்லேயோ இல்லை முதுகுலையோ கழுத்துலையோ உங்களுக்கு கேட்ச் ஆகும். கிராம்ப் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தா போதும். மினிமம் இல்லை, மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஐஸ் பேக் கொடுத்தாலே அதுக்கு போதுமானது. நைட் டைமில் நீங்கள் கொடுத்துட்டு படுத்துட்டீங்கனாலே மார்னிங் எழுந்துக்கும் போது நல்லா ரிலீஃபாக இருக்கும். அண்ட் அந்த பார்ட்டில் இருக்க சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும் மார்னிங் எழுந்துக்கும் போது. ஓகேவா? ஸோ சடனாக ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சு, இல்லை வந்து கிராம்ப் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஐஸ் வாட்டர் பேக். அதாவது ஐஸ் வாட்டர் பேக் இல்லை ஐஸ் க்யூப்பை வந்து டேரெக்டாக கொடுக்காம நீங்கள் வந்து துணியில் ரோல் பண்ணி இங்கே கொடுக்கலாம். இதே வந்து எனக்கு ரொம்ப நாளாக வலி இருக்குது, சடனாக எனக்கு மசில் கேட்ச் ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி கேட்ச் ஆகிட்டே இருக்குது, என்னால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல, ரொம்ப நாளாக இடுப்பு வலி இருக்குது, இல்லை முதுகு தண்டு வலி இருக்குது அப்படின்னா ஹாட் வாட்டர் பேக் வந்து மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் பேக் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக்கல் ஹாட் வாட்டர் பேக் நிறைய பேருக்கு வந்துருச்சு இப்போ.
ஸோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, என்னால் வந்து அதெல்லாம் வாங்க முடியல, எனக்கு வசதி இல்லை, என்னால் வீட்லேயே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம், தவிடு ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லைன்னா சுடு தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு நீங்கள் துணியை டிப் பண்ணி புழிஞ்சு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். அதுவும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதெல்லாம் பண்ணுறச்ச வந்து நல்ல பொசிஷன் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். மசிலை வந்து தளர்வாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? முக்கியமாக ஒன்று, குழந்தைங்களுக்கு ஊசி போட்டாலோ இல்லை வந்து அடி எதாவது பட்டுச்சுனாலோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஸ் பேக் வந்து, அதாவது ஐஸ் தண்ணியை வந்து துணியை நினைச்சு வந்து அந்த பாட்டில் வச்சு கொடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரத்த கட்டை சரி பண்ணணும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து நாளைக்கு, அதாவது ஒரு 1 வீக் அப்புறம் வந்து என்னன்னா ரத்த கட்டு அதிகமாகிடும், பிளாக்காக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த பாட்டில் இருக்க போன் க்ரோத் வந்து உங்களுக்கு தடைப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து போன் க்ரோத் வந்து டே பை டே தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் எதாவது அடிப்படுறது, ஏன்னா எல்லா குழந்தைகளையும் விளையாடுறது இல்லை கீழே விழுறது, அடிப்படுறது ரொம்ப காமனான விஷயம். அந்த டைமில் எப்பவுமே வந்து வீட்டில் ஒரு ஐஸ் பேக்கோ ஹாட் வாட்டர் பேக்கோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். அண்ட் எப்பவுமே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஐஸ் வாட்டர் பேக் கொடுத்து ரத்த கட்டை சரி பண்ண பாருங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே ஷேர் பண்ணுங்க. பாய்.